தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ரசிகர்களும் வெயிட் பண்ணாங்க கங்குவா திரைப்படத்திற்கு. அந்த எதிர்பார்ப்பை கங்குவா பூர்த்தி செய்ததா? கங்குவா பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டோம். இந்திய ரசிகர்களும் சரி, உலக ரசிகர்களும் எதிர்பார்க்கப்பட்ட படம் தான். சிறுத்தை சிவா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சொன்னார் 1000 கோடிக்கு மேலே கிராஸ் பண்ணும். ப்ரொடியூசர் என்ன சொன்னார், 2000 கோடி கிராஸ் பண்ணும் அப்படின்னு. அது என்னமோ காமெடி பண்ணது மாதிரி இருக்குது. படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க பேசின விதங்கள் பாருங்க. கிட்டத்தட்ட எல்லா படத்துலையும் ஒரு சின்ன சின்னதாக எடுத்து வச்ச மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதை கனெக்ட் பண்ண நிறைய அந்த லாஜிக்கில் மிஸ்டேக் இருக்கு. 1070 இயர் அப்படிங்கிற ஓப்பனிங்லேயே நீங்கள் அந்த ஜோன்லேயே ஓப்பன் பண்ணியிருக்கணும். படத்தில் மெயின் ஹீரோ யாரு? கங்குவா. கங்குவா யாருங்கிறத காமிக்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். அவர் எப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறீங்க? கதை இல்லை. சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் அவர் தாக்கு பிடிச்சி பண்ணியிருக்காரு. பாபி தேல வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹீரோயினை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே ஒரு இருட்டுக்குள்ளேயே படம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் சிறுத்தை சிவா சூர்யாவோட மார்க்கெட்டை காலி பண்ணுறாருன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ பெரிய ஒரு வீரன்னு சொல்றீங்க, பையனை கொண்டு வேற ஏதோ அந்த தீவை விட்டு வேற இடத்துல போய் இருக்கிறான், காப்பாற்றணும்னு நினைக்கிறான். இது எங்கெங்கோ சுத்துறாங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் மைய புள்ளியை வச்சுட்டு கரெக்டாக கோடு போடாம எங்கிட்டும் கீரல் போட்டது மாதிரி இருக்கு கதை அமைப்பு. தேவி பிரசாத் டிஎஸ்பி நல்ல மியூசிக் டைரக்டர். இதில் என்ன சார் பண்ணியிருக்காரு? RR ரொம்ப மோசம். கதைக்கும் சீனுக்கும் மியூசிக்கு சின்கே ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் டோஸ். 2000 கோடி கிராஸ் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, ஞானவேல் சொன்னார் இல்லைங்களா? 200 கோடி கிராஸ் பண்ணுறது பெரிய விஷயம் சார். அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ் சினிமாவில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டும் திரைப்படமாக கங்குவா அமையும், 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சூர்யா சாருக்குமே ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரையரங்கில் வெளியாகிற திரைப்படம் அப்படிங்கும்போது தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ரசிகர்களும் ஒட்டுமொத்த ஃபேன்ஸும் வெயிட் பண்ணாங்க கங்குவா திரைப்படத்திற்கு. அந்த எதிர்பார்ப்பை கங்குவா பூர்த்தி செய்ததா? பூர்த்தியே செய்யலைங்க. என்னங்க படம் பண்ணியிருக்காரு? ஆடியன்ஸுக்கு புரியுறது மாதிரி ஒரு கதையை சொல்லணுங்க. கங்குவா பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டோம். இந்திய ரசிகர்களும் சரி, உலக ரசிகர்களும் எதிர்பார்க்கப்பட்ட படம் தான். சிறுத்தை சிவா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சொன்னார் 1000 கோடிக்கு மேலே கிராஸ் பண்ணும், பெரிய பட்ஜெட் படம். ப்ரொடியூசர் என்ன சொன்னார், 2000 கோடி கிராஸ் பண்ணும் அப்படின்னாரு. அது என்னமோ காமெடி பண்ணது மாதிரி இருக்குது. படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க பேசின விதங்கள் பார்க்கும்போது. இல்லை, இப்போ படம் எந்த வகையில் அந்த 1000 கோடி அப்படிங்கிற டார்கெட்டை தொலைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல தொலைச்சிட்டாங்க? டோட்டலாகவே தொலைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் நான். கதை இல்லை, மியூசிக் சரியில்லை. சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் அவர் தாக்கு பிடிச்சி பண்ணியிருக்காரு. பாபி தேல வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹீரோயினை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே ஒரு இருட்டுக்குள்ளேயே படம் பண்ணுறது மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் பார்க்க போனால் உங்களுக்கு ஒயிட் ஆங்கிள் ஷாட் தான் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பேக்ரவுண்டு உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு அந்த பேக்ரவுண்ட் பார்க்குறதுக்கே ஒரு ஆடியன்ஸ் இருப்பான். உங்களுக்கு இந்த பிரம்மாண்டத்தால் தான் காட்டணும். இல்லை பிரம்மாண்டம்னு எடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. எதுலையா ஒரு சில பிரம்மாண்டம் இருக்குன்னு பார்த்தோம்னா இல்லை. டோட்டலாக அந்த கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. மொத்தத்தில் சிறுத்தை சிவா சூர்யாவோட மார்க்கெட்டை காலி பண்ணுறாருன்னு தான் நான் சொல்லுவேன் சார். ஆல்ரெடி சிறுத்தை சிவா நம்ம நல்ல இயக்குனர்லன்னு கடந்து போக முடியாது, நல்ல ஹிட்டு படங்கள் கொடுத்துருக்கு, ப்ரூவ் பண்ணவர் தான். இருந்தாலும் அஜித் சாரை வைத்து தொடர்ந்து படங்கள் கொடுக்கும் பொழுது இங்கே இந்த விமர்சனங்கள் வந்தது. உண்மையாக சொன்னால் ஃபேன்ஸே சொன்னாங்க வேணான்னு, இவன் வேணாம் அப்படின்னு. அஜித் ஃபேன்ஸ்லாம் சூர்யா கிட்ட அது மாதிரியான மீம்ஸ்கெல்லாம் வந்தது. இன்றைக்கி அதே மீம்ஸை ரிப்பீட் பண்ணுறாங்களா? இப்போ இவ்வளோ பெரிய பண்ணாத்துன்னு ஒரு படம் வந்ததுக்கப்புறம், விமர்சன ரீதியாக ஒரு தோல்வி படம் அமைஞ்சதுக்கப்புறம் சிறுத்தை சிவாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருந்திருக்கும். அடுத்த படம் எப்படி கொடுக்கணும்னு. சூர்யா அவர்களுக்கும் தேட்டரில் ஒரு லாஸ், அதுக்கப்புறம் ஓடிடி படங்கள், ஓடிடி நாயகன் அப்படின்னு விமர்சனத்தான் மேலே வருது. இப்போ அதையும் சரி செய்யணும் அப்படின்னு இந்த ஒரு புறம் இருக்கும். 2 பேரும் சரிவர ஒரு படத்தை கொடுத்துருக்கணும். அதுலேயும் பேச்சாக 2000 கோடி 1000 கோடி அப்படின்னு நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட் வைக்கும்போது அதை பூர்த்தி செய்கிற இடத்துக்கு லெவலுக்கு வந்திருக்கணும். இப்படி பல்வேறு கத்திகளை அவங்கள சூழ்ந்து வரும்போது அதை எப்படி எதிர்கொண்டிருக்காங்க அவங்க? அதான் சார், நல்ல கதையை சொல்லணும் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையில் கோட்டை விட்டுருக்காங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னே ஆடியன்ஸுக்கு புரியல. எந்த ஜோனில் சொல்ல வரான்னு தெரியல. 1070 ஓப்பன் பண்ணுறாங்க, 2024 ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த 2024 எது கொண்டு வராங்கன்னே தெரியல. அவங்க எந்த ஜோனலில் சொல்ல போகிறாங்கன்னு ஆடியன்ஸ் டோட்டலாகவே கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான கதைக்களம் புதுசு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், புதுசு தானே சார். ஏன்னா உங்களுக்கு இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்துங்க, 1000 வருடங்களுக்கு முன்னாடியே ராஜராஜ சோழனுடைய ஹிஸ்ட்ரி எடுத்தாங்க. மணிரத்னம் படம் ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட் வந்தது. 2மே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அது தெரிஞ்ச நாவல். நீங்கள் இது கற்பனை கதை தான். இது ரியல்லாம் கிடையாது. அந்த கற்பனை கலந்தது ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். ஆடியன்ஸே தெரியாத விஷயங்களை சொல்லலாம், அதை ஏற்றுக்குவாங்க.
இல்லையா அந்த ராஜராஜ சோழன் பீரியட் 1000 வருஷத்துக்கு இப்போ சொல்கிறீங்களா, ஒரு மன்னருடைய ஆட்சியா, மன்னர் விஷயமா அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் காமிச்சிருக்கலாம். இந்த ஜோனல் எதில் சொல்ல வரேன்னு தெரியல. அங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால் சேத்துல ஆற்றுல ஒரு கால் வச்சது மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க. மொத்தத்தில் புரியறது மாதிரி ஒரு படம் பண்ணணும் சார். எந்த படம் பண்ணாலும் கதை புரியணும் மக்களுக்கு. அப்போ தான் அந்த படத்துடைய வெற்றியா துளை நிர்ணயிக்க முடியும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு வந்து எல்லா பேருமே படம் ஒன்றுமே புரியல, கதை புரியல, டோட்டலாக எதுவுமே நல்லா இல்லை அப்படின்ற ஒரு ரிவ்யூ தான் வந்து மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்? ஸோ சிறுத்தை சிவா முழுக்க அதாவது அவங்களோட பிளானிங் வந்து ஓகே, ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கணும், ஒரு பழைய ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டு கண்டென்ட்லாம் ஓகே தான். பட் எடுத்து சொன்ன விதம் சரியில்லைன்னு சொல்ல வரோம். இப்போ இந்த மாதிரியான படம் வந்து புதிது அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது சார். இப்போ 7ஆம் அறிவு மாதிரி ஒரு படம் வருது, கனெக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மாவீரன் தெலுங்கில் வந்த படத்தில் கூட நம்ம அதுவும் பார்த்துருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட எல்லா படத்துலையும் வந்து ஒரு சின்ன சின்னதாக எடுத்து வச்ச மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதை கனெக்ட் பண்ணுறது லாஜிக்கல் இருக்குல்ல, லாஜிக்கே வேணாம் விடுங்க, அது ஒரு கற்பனை கதை அப்படின்னே இருக்கட்டும், அந்த நிறைய அந்த லாஜிக்கில் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது இல்லை, அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து புதுசுன்னு சொல்ல வரல. நான் புதுசு எது சொல்ல வந்தால் 2024 ஒரு மேட்டரை சொல்ல வர்றாங்க. இதில் அதுதான் நான் புதுசாக மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரேன். நான் இதை இந்த 1070 இயர் அப்படிங்கிற ஓப்பனிங்லேயே நீங்கள் அந்த ஜோனிலே ஓப்பன் பண்ணியிருக்கணும். படத்தில் மெயின் ஹீரோ யார்? கங்குவா. கங்குவா யாருங்கிறத காமிக்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். அவரை எப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறீங்க? 55 மினிட்ஸ் டியூரேஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே கொண்டு வரீங்க. நீங்கள் அதுவே பெரிய மைனஸ். நீங்கள் ஒரு மாஸ் ஹீரோவை வச்சுக்கிட்டு டைட்டில் ஹீரோ பேரை வச்சுட்டு நீங்கள் 1 hour கழிச்சா ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க படத்தில். இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா ஒரு 1000 வருடத்துக்கு முன்பு நடந்த ஒரு கதை அப்படின்னு ஒரு கங்குவா பார்த்தா தனி பாட்டாக மட்டும் நீங்கள் எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா மக்களுக்கு வந்து நீங்கள் தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல வர்றீங்க. ஒரு கற்பனை கதை ஹிஸ்டாரிக்கலில் நடந்த மாதிரி ஒரு எஸ் அது கற்பனை கதையாக இருந்தால் கூட ஹிஸ்டாரிக்கலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆடியன்ஸ் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சார். இந்தியா லாங்குவேஜ்லேயே தமிழ் ஆடியன்ஸ் தான் அக்செப்ட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் குரூப்பு. ஸோ தமிழ்நாடு இவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா டோட்டலாக எல்லாருமே ரிஜெக்ட் ஆகும். இப்போ எல்லா சென்ட்ரல்லேருந்தே ரிசல்ட்டு வந்து ரொம்ப மோசம் தான் வந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு ஷோ பார்த்ததுக்கப்புறம் ரிசல்ட்டே அது. இது காரணம் என்ன? ஸோ எந்த ஆடியன்ஸுமே அது பிடிக்காமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க சொன்ன விதம் அது கண்டென்ட்டு புரியல, என்ன சொல்ல வராங்கிறது புரியல. இதுக்கு வந்து ஒரு 2.5 வருஷம் பீரியட் எடுத்துக்கிட்டாங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் சார். சூர்யாவுக்கு இதுக்கு முன்னாடி வந்து எதற்கும் துணிந்த படம் ஃப்ளாப்பு, அதற்கப்புறம் வரப்போகிற இந்த படம் தான் இது. இப்போ என்ன மாதிரி ஒரு படமாக கொடுத்துருக்கணும். ஸோ அதை கொடுக்கல அவங்க. இப்போ அந்த கங்குவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு அழுத்தமான கதாபாத்திரமாக இருக்கணும், அதுதான் பேராக வச்சுருக்காங்க சார். அப்படி இருக்கும்போது ஒரு 500 வீரர்களை வீழ்த்துற அளவுக்கு ஒரு பலம் பொருந்திய ஒரு நபராக காட்டுறாங்க. அதற்கு இன்னும் பின்னணியோட அவர் பயிற்சி முறைகளோ, அவருடைய உடை, அன்றைய காலத்தில் எப்படி ஒரு மனிதன் இருப்பான், அவருடைய ஆயுதங்கள் எப்படி இருக்கணும், முழுக்க சூர்யாவிற்கு அந்த வடிவமைக்கப்பட்ட கதாபாத்திரம் இருக்குல்ல, கங்குவாங்கிற ஒரு செப்பரேட் போர்ஷன், அது எப்படி இருந்தது? அதாவது சார் ஆவரேஜாக தான் சொல்ல வரேன் சார். அதில் அந்த ஹேர் ஸ்டைல் கெட்டமும் சரி, காஸ்டியூம்ஸும் சரி, சூர்யாவுடைய மேனரிசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 இயர்ஸ்க்கு பிஃபோரை வந்து அந்த மேனரிசம் ஸ்டைல், அந்த அந்த ஓடுறது நடக்கிறது எல்லாமே வேறு மாதிரி டோனில் தான் சார் இருக்கும். அது அந்த இடத்துல இப்போ சூர்யா அப்படிங்கிற ஒரு நாள் ஒரு பில்டப், ஒரு நம்மளுடைய ஒரு ஹீரோவுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் பில்டப் இருக்கும் இல்லையா, அதை அதிகமாக சேர்த்துட்டாங்கன்னு தோணுது. அவங்க அதிகமாக சேர்க்கலை, அவன் கம்மியாகவும் சொல்ல வரல. அவன் சொன்ன சொல்லலைன்னா இப்போ இருக்கிற பீரியடு மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. நீங்கள் அதுக்கு இப்போ கரண்ட்டில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற இன்சிடெண்ட்டாக கூட நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். 1070 இயர்ஸ் நீங்கள் டைட்டில் போடுறீங்க. அப்போ அந்த ஜோனில் மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க, அன்றைக்கி வாழ்ந்தவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? நீங்கள் பேராண்மை படத்தில் உள்ள வரவங்களெல்லாம் வீழ்த்திய ஜெயிப்பார் அந்த மாதிரி சொல்கிறீங்க. இப்போ 2வது லாங்குவேஜ் எடுத்துங்க. 1070 வருஷம் வந்து இன்னைக்கு பேசுகிற ஸ்டைல்லையே தமிழ் பேசியிருப்பாங்க கிடையாது. டைலாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கேஷுவலாக இப்போ பேசுகிற மாதிரி தான் படத்தில் டைலாக் இருக்குது. இது மதன் கார்கி டைலாக். ஸோ மிகப்பெரிய ரைட்டர் அவர் இல்லைங்களா, பாடலாசிரியர். ஸோ அவர் இன்றைக்கி இருக்கிற ஸ்டைலில் தான் டைலாக் எழுதியிருக்காரு, டைரக்டர் பேச வச்சுருக்காரு ஆர்டிஸ்ட்டை. அதுவே மிகப்பெரிய மைனஸ்ன்னு தான் சொல்ல வரேன் நான். இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சார் திரைப்படத்தில் எதெல்லாம் பாசிட்டிவ் நினைக்கிறீங்க? பாசிட்டிவ் என்னென்னா சூர்யாவை தான் பாசிட்டிவாக சொல்ல முடியும். இது நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது சார். இப்போ சூர்யா சார் மட்டும் தான் பாசிட்டிவ்னா அவருக்கு நடிக்க தெரியாதுன்னு யாருமே இங்கே சொல்லலை. அவர் இம்ப்ரூவ் ஆகி எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்துட்டார். மீண்டும் சூர்யா அவர்கள் நல்லா நடிக்க தெரியவும் தான் அவர் இன்னும் டாப் ஹீரோவில் இருக்கார். அதனால் அந்த இடத்துல இருக்கும்போது அதை மட்டுமே பாசிட்டிவாக கொண்டாட முடியல நம்ம இங்கே. ஆமாம் சார், எல்லாமே கலந்து தான் சார் சினிமா. அப்போ அந்த சினிமாவை தோற்று போயிடுச்சு இந்த படம். ஆமாம் கண்டிப்பாக. நீங்கள் பாபி தேவில் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக சார் பாபி தேவல், திஷா பட்டானி உள்ளே கொண்டு வந்தாங்கல்ல, அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸும் இல்லை, ஒரு இம்பேக்டே இல்லையே சார். அதுதான் சொல்ல வர்றேன். பாபி தேவல் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, திஷா வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது பேன் இண்டியா ஃபிலிமு, ஹிந்தியில் ஹிட் கொடுக்கணும்,
அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு அது பாபி தேவியில் பண்ணியிருக்காங்க. இதே பாகுபலி எடுத்துக்கங்க, என்ன ஜோனலில் சொல்லியிருந்தார் எஸ்எஸ் ராஜமௌலி, அந்த படத்தை முறியடிக்கணும் சார் படம். அது முடியும் அதாவது அந்த படத்தை ரெக்கார்டை உடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ ஒவ்வொரு படத்துக்குமே இன்னும் அந்த ரெக்கார்டை உடைக்க முடியல எந்த படமுமே. அது அழகாக சொல்லியிருந்தார், அதுக்குள்ளே லவ் சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் தான். அது எதிர்பார்ப்பை சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. இனி ஃபஸ்ட்டு டே பார்த்த உடனே டோட்டல் ஆடியன்ஸே வந்து டோட்டலாக வாழ்க்கை எடுத்துட்டாங்க இல்லை பேர். கதையிலேயே நிறைய லேக் இருக்குது. அப்போ ஒரு நல்ல திரைக்கதை அமையாமல் எதை வைத்து சூர்யா அதை ஓகேன்னு சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? அதாவது கதை சொன்ன விதம் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் சார். அதாவது ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்லும் போது உங்களை அப்படியே உட்கார வச்சுருவாங்க ஆடியன்ஸை, அதாவது ஹீரோவை. நீங்கள் அந்த விஷுவலில் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, எடுக்கும் போது அங்கே வேறு ஜோனல் மாறும். ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் மாற்றம் செய்யப்படும். எல்லா படத்தையும் மாற்றம் செய்யப்படும். நீங்கள் மணிரத்னம் டைரக்ஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய கோ டைரக்டர் கூட என்ன சீன் நீங்கள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. இதை போய் ரஜினி சார்ட்ட சொல்லுங்கள், கமல்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவார், அவ்வளோதான். கதை தெரியாது, மணிரத்னம் மட்டும்தான் தெரியும். மாதிரி சில நேரங்களில் காட்சி அமைப்புகள் மாறும். கங்குவா கூட ரஜினி சார் பேசும்போது கூட இந்த மாதிரி படங்களில் வந்து எனக்காக சிறுத்தை சோன் வச்சுருக்கிறதாவும் சொன்னாருங்கிற விஷயத்தையும் ரஜினி சார் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது இந்த கதையாக வேறு கதையான்னு தெரியல. ஆனால் கதை சொன்ன விதம் வந்து சூர்யாவுக்கு பிடிச்சிருக்கலாம். ஓ நல்லா அருமையாக இருக்குது, நம்ம புதுசாக ஒரு ஆக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சூர்யா நினச்சிருக்கலாம். ஆனால் கொண்டு போய் எடுத்து அவுட்புட் வரும்போது வேறு கலராக இருக்குது. கதை ஓகே வந்திருக்கும், திரைக்கதையாக வரும்போது சரியில்லை. அவங்க வந்து ஒரு ரிவெஞ்சுன்னு சொன்னால் கூட சார் எதுக்கு அவங்க மோட்டிவேஷன் என்னன்னே தெரியலையே சார். அந்த பகை என்ன, அந்த பகையோட ஆழம் என்ன, ஏன் எதிர்க்கணும்? இப்போ அருகிலே இருக்கும் இன்னொருத்தனோட சேர்ந்து ஏன் எதிர்க்கணும்? அப்போ யார் பலம் பொருந்திய கங்குவா? இப்படி நிறைய கதையிலேயே வலுவில்லாத கதை. அந்த ஒரு பையனுக்கு அது நம்ம கதையை ரிவீல் பண்ணக்கூடாது சார் இந்த இடத்துல. மேபி அது நிறைய லேக் இருக்கும் சார். அதாவது அந்த 5 தீவுகளுக்கு நடக்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ரோமானியன் குரூப் வர்றாங்க, இடம் வேணும், போர்க்காலத்துக்கு வேணும்னு வர்றாங்க. இது லைன் சொல்ல வராங்க சார். ரோமானியன் வந்தால் என்னாச்சுன்னு தெரியல அவனுக்கு, சரிங்களா? இந்த பாபி தேவலுக்கு இந்த தீவுக்கும் அந்த தீவில் கங்குவாவுக்கும் ஒரு டேம்ஸ் இடிக்குது, பகைங்கிறான். அது என்ன பகை அதை சொல்லணும், அது சொல்லலை. ஒரு பையன் மேட் எடுத்து ட்ராவல் பண்ணிட்டாங்க கடைசியில் சொல்ல போனால். அவ்வளோ பெரிய ஒரு அதாவது வீரன்னு சொல்கிறீங்க, 1000 பேர் அடி சாவடி ஒரு வீரன் சொல்கிறீங்க. பையனை கொண்டு வேறு எதுவும் அந்த தீவை விட்டு வேறு இடத்துல போய் இருக்கிறான், காப்பாற்றணும்னு நினைக்கிறான். இது எங்கெங்கோ சுற்றுறாங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் மையப்புள்ளியை வச்சுட்டு கரெக்டாக கோடு போடாமல் எங்கிட்டு கீரல் போட்டது மாதிரி இருக்குது கதை அமைப்பு. ஸ்க்ரீன் ப்ளே வந்து டோட்டலாக சரியில்லை. சிறுத்தை சிவா அருமையான டைரக்டர், ப்ரூவ் பண்ணவர் தான், அது வந்து மறுப்பதற்கே இல்லை. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நம்பி கொடுக்குறாங்க இல்லையோ ப்ரொடியூசர், 300 கோடி ரூபா செலவில் நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டணும். மியூசிக்கு தேவி பிரசாத் டிஎஸ்பி, நல்ல மியூசிக் டைரக்டர். அதில் என்ன சார் பண்ணியிருக்காரு? RR ரொம்ப மோசம். கதைக்கும் சீனுக்கும் மியூசிக்கு வந்து சின்கே ஆகலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் டோஸ், காது ஜவ்வு பிள்ளைகள் அளவுக்கு தான் போய் இருக்கே தேர. பட்டு அந்த கதைக்குள்ள அந்த மியூசிக் வந்து சின்காகும் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு படம் தெய்வாக போகும்போது மியூசிக் தூக்கி நிப்பாட்டணும் சார் படம். இப்போ அந்த மாதிரி பீரியாடிக் ஃபிலிமில் சார் மியூசிக்கும் வந்து ஒரு உயிரோட்டம் கொடுக்கும், நம்மளை இழுத்து பிடிக்கும். ஆமாம், அது ஒரு கதைக்களத்தோடு நம்மளை ஒன்று இழுத்து தாங்கி பிடிக்கும். ஆனால் அப்படி ஒரு மூமெண்ட்டமே வரலையே சார். வரல, அதை தான் சொல்ல வரேன் நான். அதை டோட்டலாக டிஎஸ்பி வந்து RR இது பண்ணலன்னு சொல்லுவேன். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பாகுபலியோட சிம்டம்ஸ் நிறைய தெரியுது. இதில் அதுக்கு பேசாமல் கீரவாணியை போட்டிருக்கலாமே, அருமையாக பண்ணியிருப்பார் அவர் அந்த படத்தை ப்ரூவ் பண்ணுவாராச்சே. ஸோ அதில் மியூசிக் சரியில்லை, கதை வந்து ஏதோ ஒன்று சொல்ல வந்து எதையோ சொல்கிறாரு, ஸ்க்ரீன் பிளே சரியில்லை. ஜிவி பிரகாஷ் அமரனில் மனசை பின்னிருப்பாரு சார். அமரனில் ஜிவி பிரகாஷ் RR பின்னிருக்காரு. பின்னி படம் இன்ன வரைக்கும் அமரன் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு கலெக்ஷனில். 300 கோடி இந்த கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. 2000 கோடி கிராஸ் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, ஞானவேல் ராஜா சொன்னார் இல்லைங்களா? இது 200 கோடி கிராஸ் பண்ணுறது பெரிய விஷயம் சார். இது கங்குவா இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டீங்க போங்கிற மாதிரி சூர்யா அவருடைய 2.5 வருஷ அந்த உழைப்பை, ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை முடிச்சு விட்டாங்களா சார்? கண்டிப்பாக சூர்யாவுடைய சூழியை முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் நம்ம இதை. ஏன்னா கதையமைப்பு அந்த மாதிரி இருக்குது. படத்துடைய ரிசல்ட்டு டோட்டலாகவே வந்தாச்சு. ஓகே சார். மீண்டும் சூர்யா இதுபோல் விஷப்பிரச்சை பண்ணாமல் ஒரு நல்ல கதையை எடுத்து அதை கரெக்டாக பண்ணால் தான் அவருக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. நல்ல நடிகர், நல்ல மனிதர், ஆடியன்ஸ் இருக்குது, குரூப் இருக்குது, மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது. இந்த மாதிரி கதை தொடர்ந்து பண்ணார் அப்படின்னா அவர் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும்.
ஒத்துக்க மனசில்லாட்டியும் அதான் நேசம் அப்படிங்கிற மாதிரி என்னதான் இருந்தாலும் சூர்யா ரசிகர்களுக்கு சற்று வருத்தமாக தான் இருக்குது. அடுத்தடுத்த திரைப்படங்கள் ஒரு வெற்றி படமாக வந்து அபூர்வம் கம்பேக் தரணும். சிறுத்தை சிவா அடுத்த முறையாவது நல்ல கதைகளோட நல்ல படங்கள் இயக்கணுங்கிறது ரசிகர்களுடைய கோரிக்கையாக இருக்குது சார். நேரம் கொடுத்து திரைப்படம் கொடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.